ஹே கைஸ் வாட்ஸ் அப் வெல்கம் பேக் டு Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு அனிமி ஃபோட்டோ எடிட்டிங்கை ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வித் வாஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த என்ன வெப்சைட் அது லிங்க் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போக போக சொல்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ ஃபில்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆர் ட்ராப் இமேஜ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ ஸோ அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். குட்டி குட்டி குட்டியாக ஒரு 3 டாட் இருக்கும். ஜஸ்ட் அந்த டாட்டை கிளிக் பண்ணுங்க கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு உங்களோட கேலரி காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணணுமோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் 80 மோர் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ தெரியுதா? 80 மோர் ஸ்டைல்ஸ். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ ஜிப்லி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த இடத்துல மேலே ஸோ இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் கிரியேட்டிவிட்டின்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 0க்கு செட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நம்பர் ஆஃப் இமேஜ்ன்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி ஒரு 1 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கரெக்டாக விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கிரியேட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் ஃபோட்டோ நார்மலாக வந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் த இமேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிப்லி மாதிரி ஆட் பண்ணி இமேஜ் வந்து சூப்பர் எடிட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜ் இது ஒரிஜினல் அண்ட் இது ஆஃப்டர். இமேஜ் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில் டவுன்லோட் ஆஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜேபிஜின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் விட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆரம்பிச்சிட்டு இருக்கும். மேலே ஓப்பன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒரு ஸ்டைலில் வந்து ரெடியாக முடிச்சிடுச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் ட்ரெண்டிங்காக போட்டுட்ருக்காங்க. ஸோ மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுறேங்க. அண்ட் இந்த வெப்சைட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.